வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 3வது வகுப்பு மாணவர்களுக்குரிய 11வது பாடப்பகுதியோட தொடர்ச்சி பார்க்க போகிறோம். சரியா? நேற்று நம்ம பக்கம் 63 உள்ளது பார்த்தோம். என்னது? ஒரு காட்டில், அடர்ந்த காட்டில் மரங்களும் என்ன செய்து விலங்குகளும் பேசி கொண்டிருந்தன அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குள்ள கடுமையான போட்டி இல்லையா? நியாயம் இருக்கிறதுனால தான் நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன்னு, இப்போ யார் பெரியவங்க நிரூபிக்கலான்னு ஒரு போட்டி வந்தது. அந்த போட்டியில் நிரூபித்து காமிக்கலாம்னு மரங்கள் என்ன செஞ்சு விலங்குகளை காட்டை விட்டு நீங்கள் வெளியில் போங்க ஒரு மாதம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு என்னது அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, விலங்குகளெல்லாம் வெளியில் போய் ஒரு பாலைவனத்துக்கு போகுது. சரியா? பாலைவனத்துக்கு போய் அங்கே இருந்து கொஞ்ச நாள் கூட அவங்களால என்ன செய்ய முடியல, கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியலன்னா பாலைவனத்தில் மரங்கள் எதுவுமே இருக்காது, ரொம்ப கடுமையான வெப்பம் இருக்கும். விலங்குகள் ஒன்று பேசுது, ஐயோ காட்டை விட்டு வந்துட்டோமே, ரொம்ப சூடாக இருக்கே, நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விலங்குகளும் பேசுது. சரியா? பாருங்கள், மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறது அப்படின்னு என்ன சொல்லுது? மான் சொல்லுது. சரியா? எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே அப்படின்னு முயல் சொல்லுது. திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றனர். சரியா? என்ன செய்கிறாங்களாம், திடீர்னு அந்த பாலைவன பகுதிக்கு மனிதர்கள் இல்லையா வந்து என்ன பண்ணுறாங்க, விலங்குகளை உணவுக்காக வேட்டையாடுறாங்க. சரியா? வேட்டையாடும் போது உடனே எல்லா மிருகங்களும் ஐயோ ஆட்கள் நம்மளை பிடிக்க வந்துக்கிட்டாங்களே, நம்ம எப்படி தப்பிச்சு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி செய்வதறியாமல் திகச்சு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை துரத்தி செல்கின்றனர். சரியா? என்னது, அவங்கள பிடிச்ச விலங்குகளை என்ன பண்ணுறாங்க, நம்ம வேட்டையாடுறதுக்காக விலங்குகளை துரத்தி பிடிக்கிறாங்களாம். சரியா? மீதி விலங்குகள் ஒன்று கூடின. நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன. உடனே சிங்கத்தினுடைய தலைமையில் எல்லாருமா ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய மிச்சம் மீதி விலங்குகள்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஐயோ நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இடத்த காட்டை விட்டு வெளியில் வந்தது ரொம்ப பெரிய தவறு, அதனால் நம்ம என்ன செய்யலாம், திருப்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம், காட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணுறாங்க. விலங்குகள் அங்கே காட்டில் பார்த்திங்கன்னா விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். இந்த காட்டில் விலங்குகள் எதுவுமே இல்லை அப்படின்னா மனிதர்களுக்கு கொண்டாட்டம். உடனே என்ன செய்கிறாங்க, எல்லாரும் காட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் வெட்டிடுறாங்க. இருக்கக்கூடிய மரங்களை என்ன பண்ணிடுறாங்க, இதுக்காக விறகுக்காக என்ன பண்ணிடுறாங்க, வெட்டிடுறாங்க. வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர். சரியா? காட்டில் நிறைய மரங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, மரத்தை வெட்டி மரத்தை துண்டாக ஆக்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த பாடப்பகுதியை நல்லா வாசிப்பார். பக்கம் 64 பகுதியை நல்லா வாசித்து பாருங்கள். மீது நன்றிய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? நன்றி மாணவர்களே.